ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். இப்போ இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்க, ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருந்தது. என்னன்னா, மார்னிங் வந்து சென்செக்ஸ் அப்புறம் இன்ட்ராடே வந்து சார்ட் குடுத்துட்டேன். ஓகேங்களா? அது வீடியோலயே நேத்து சொல்லியிருந்தேன். அப்புறம் ஆஸ் யூசுவல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் சென்செக்ஸ் வந்து இங்க பாருங்க, செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேல போச்சு. கால் சைட்ல, புட் சைட்ல செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழ போச்சு. ஸோ இது வந்து செகண்ட் டூ தேர்ட் பாயிண்ட் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பை ஆப்ஷன் குடுத்துருந்தேன். கால் பை வந்து. ஸோ நம்ம வந்து 571 இல்ல 563ல வந்து பை பண்ணிருவோம். ஸோ பட் அடுத்து என்ன ஆச்சுன்னா, இன்னும் ஒரு 10, 15 நிமிஷத்துலயே வந்து நான் வந்து டார்கெட் வந்து 800 தான் செட் பண்ணியிருந்தேன். நல்லா பார்த்துக்கோங்க. 9:48க்கே நான் டார்கெட் வந்து 800 செட் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா, ஆ ஐவி செக் பண்ணும்போது ஐவி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அந்த ஐவி கம்மியா இருக்கும் பட்சத்தில ஸோ 800 வரைக்கும் தான் அதோட டார்கெட் காட்டுச்சு. அப்படின்றனால நான் 800 தான் செட் பண்ணியிருந்தேன் இந்த மணியில. ஓகேங்களா? ஸோ ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து எஸ்எல் என்னன்னு கேட்டிருந்தாரு. நான் எஸ்எல் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழ 5 மினிட்ஸ் கேண்டில் எப்ப கீழ குளோஸ் ஆகுதோ அதுதான் எஸ்எல்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் 5 மினிட் கேண்டில் குளோசஸ் பிலோ த செகண்ட் பாயிண்ட் போட்டிருந்தேன். ஸோ அதே மாரி பாருங்க, இது வந்து நிஃப்டியோடது. நிஃப்டியும் வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேல கால் ஆப்ஷன்லயும், இந்த பக்கம் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழ புட் ஆப்ஷன்லயும் இருந்தது. இங்க பாருங்க ஸ்ட்ரைக் பிரைஸு. ஸோ இது வந்து கால் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ கால் ஆப்ஷன் சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நேரத்தில வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஒரு 10:10க்கு போல எஸ்எல் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதாவது அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழ வந்து குளோஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து இதோட ஐவி என்னன்னு கொஞ்சம் இங்க பாருங்க. இந்த சைடு வந்து 11 புட் சைட்ல 11, கால் சைட்ல வந்து 10 இருந்தது. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஸோ கால் சைடு வந்து 10 இருந்தது. புட் சைடு வந்து 11 இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 12க்கு பக்கத்தில. ஸோ இப்ப இந்த டயத்துல ஆ புட் சைடு தான் எனக்கு வந்து இண்டிகேஷன் வந்து இந்த சைடு காட்டுது. அதான் ஐவில வந்து புட் சைடு தான் காட்டுச்சு. பட் நான் வந்து பிரீமியம் கால்குலேஷன் படி கால் சைடு இருந்ததால நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகி 23 பாயிண்ட் எஸ்எல் ஹிட் ஆச்சு. இங்க பாருங்க. பட் நிஃப்டி சைடு வந்து சென்செக்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் நிஃப்டி சைடு வந்து இன்னும் கால் சைடுல தான் இருந்தது. நிஃப்டி வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழ குளோஸ் ஆகல. பட் கொஞ்ச நேரத்தில வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல தான் இருந்தது. அகைன் வந்து பாருங்க 10:20க்கு என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. என்ட்ரி ட்ரிகர்னா இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க என்ட்ரி ஆச்சு. இங்க வந்து 10:10க்கு வந்து குளோஸ் ஆச்சு. அகைன் வந்து பாருங்க 10:15க்கு திரும்ப என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. மறுபடியும் வந்து இங்க குளோஸ் ஆச்சு. ஸோ இங்க 2 டைம் வந்து நம்ம என்ட்ரி வந்து ஹிட் ஆகி எஸ்எல் ஹிட் என்ட்ரி கிடைச்சு எஸ்எல் ஹிட் ஆனதும், நான் வந்து 2 தடவைக்கு மேல ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ டிசிப்ளினா வந்து எக்ஸிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இங்க பாருங்க அகைன் வந்து ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது சேம் தான். பட் வந்து பிரீமியம் ஃபுல்லாவே கரைஞ்சிருச்சு. ஏன் கரைஞ்சிச்சு அப்படி அதாவது கரைஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் எடுத்த முடிவு என்னன்னா, இனிமே மூவ்மெண்ட் வந்து இங்க பாருங்க. அவுட் த மனில வந்து இது வந்து அட் த மனி 83,400. அப்ப இதோட அவுட் த மனி வந்து 77 பாயிண்ட் தான். இந்த பக்கம் 83,500ஓட அவுட் த மனி புட் ஆப்ஷன் வந்து இங்க வந்து நட்டி ஒண்ணு இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட்டுக்குள்ள தான் ஏறி இறங்க போகுது அப்படின்றத ஆப்ஷன் கால்குலேஷன் வந்து சொல்லுச்சு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ இங்க பாருங்க. இப்போ கால் சைடு வந்து இப்ப 83,428ல இருக்கு. இப்போ ஒரு 200 பாயிண்ட் மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப 200 பாயிண்ட் மேல போச்சுன்னா, இந்த கால் சைடு வந்து இப்ப 125ன்றது ஒரு 200 பாயிண்ட் கூடுமா? கூடுச்சுன்னா இங்க எவ்வளோ வரும்? 325ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ அதே சைடு இங்க 200 பாயிண்ட் மேல போச்சுன்னா, புட் சைட்ல வந்து 200 பாயிண்ட் இறங்கணும். அப்ப 200 பாயிண்ட் இங்க இறங்கணும்னா, இந்த 143 மைனஸ் 200 ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து -70ன்னு போகும். அதே மாரி இந்த இடத்துல வந்து ஒரு 200னா மைனஸ் ஒரு 100, 150 பாயிண்ட் மைனஸ் போகும். அப்ப இதுவும் வந்து -20ன்னு போகும். ஸோ என்னைக்குமே வந்து மார்க்கெட் வந்து மைனஸ்ல போகாது. ஸோ இதுக்கு பாசிபிளே இல்ல. சேம் இப்ப புட் ஆப்ஷனும் வந்து ஒரு 200 பாயிண்ட் மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இது சென்செக்ஸ் வந்து 400, 500 பாயிண்ட் அசால்ட்டா போகும். இப்போ இதுவும் 200 பாயிண்ட் மேல போச்சுன்னா, இந்த 91ன்றது 200 பாயிண்ட் பிளஸ் ஆகி 291ன்னு வரும். சரிங்களா? இப்போ புட் சைடு மேல போச்சுன்னா, கால் சைடு வந்து 200 பாயிண்ட் கீழ இறங்கணும். இந்த மணி அடுத்த ஆப்ஷன் வந்து ஒரு 100 பாயிண்ட் இறங்கும். அ அதுக்கு மேலேயே கூட இறங்கும். ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ அப்ப இது வந்து ஒரு மைனஸ் வந்து 75ன்னு வரும். அதாவது இந்த பாயிண்ட்டு. அப்புறம் இந்த அவுட் த மனி வந்து ஒரு -100 பாயிண்ட் இறங்குச்சுன்னா, இது வந்து -25ன்னு வரும். ஸோ இப்படி வர வாய்ப்பே இல்ல. மைனஸ்ல வந்து என்னைக்குமே மார்க்கெட் வராது.
ஸோ, அதனால நான் வந்து இது வந்து சைட்வேஸ் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இங்க பாருங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து க்ளோஸ் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் டுடே நோ ட்ரேட். இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். இட் ஹாஸ் 2 டேஸ் எக்ஸ்பைரி. அதாவது சைட்வேஸ் மார்க்கெட் ஒன்லி. நிஃப்டிக்கு வந்து 2 நாள் இன்னும் தள்ளி இருக்கு எக்ஸ்பைரி. ஸோ, இன்னைக்கு வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லி நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் பாருங்க, கால் சைடு, புட் சைடு ஐவி வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு சென்செக்ஸ்ல. ஸோ, அந்த எக்ஸ்பைரி வந்து நான் போட்டிருந்தேன் இங்க பாருங்க. இது வந்து கால்ஸ். கால் சைடுல 6 வந்துருச்சு ஐவி. அதாவது 10 இருந்தது 6 ஆயிடுச்சு. அதே மாரி புட் சைடுல இங்க பாருங்க. ஷோயிங் புட்ஸ். புட் சைடுல இருந்த ஐவி வந்து 8 ஆயிடுச்சு. அதாவது 12 இருந்து 11 இருந்தது 8 ஆயிடுச்சு. ஸோ, ஐவி கம்மியானதும் மூவ்மெண்ட்டே இல்ல. மார்னிங் வந்து 11, 13 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து 6, 8 தான் இருக்கு. ஸோ, மூவ்மெண்ட்டே இல்ல. மூவ்மெண்ட் வேணும்னா 12க்கு மேல போணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். ஸோ, இன்னைக்கு வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். பட் வந்து ஹீரோ டூ ஜீரோ வந்து 2 அதாவது 2:55க்கு வந்து ஆயிடுச்சு. அப்போ வந்து ஐவி வந்து இந்த 1, 2 இந்த பக்கம் அதாவது இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 4ன்னு இருந்தது. இது என்ன பேசிஸ்ல அப்படி குடுத்தாங்கன்னு தெரியல. இங்கேயே பாருங்க மார்க்கெட் வந்து 83,495. இங்க வந்து பாருங்க 22 தான். இங்க வந்து 6 பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ, இப்ப இங்க ஒரு இன்னொரு பித்தலாட்டம் நடந்தது பாருங்க ஆப்ஷன்ஸ்ல. இது என்னால வந்து நம்பவே முடியல. பட் வந்து நடந்துருச்சு. இத நான் வந்து எதுவும் பண்ண முடியாது. இதுல வந்து வாரத்துல 1 நாள், இல்ல 2 நாள் இந்த மாரி நடக்கும். அதுக்காக இந்த மாரி டெய்லி நடக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா, இப்ப மார்க்கெட் வந்து 83,495ல இருக்கு. பட் வந்து மார்க்கெட் எவ்வளோ வரைக்கும் போச்சு? உங்களுக்கே தெரியும். 83,700 வரைக்கும் போச்சு. சரிங்களா? அப்போ 700ன்னா இப்ப 83,495 அதாவது 500ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 200 பாயிண்ட் மேல போயிருக்கு. இப்ப 200 பாயிண்ட் மேல போச்சுன்னா, இந்த 83,500 கால் ஆப்ஷன் வந்து 200 கூட்டுனா, இங்க வந்து 222 சரிங்களா? இவ்வளோ போச்சு. அப்ப இது வந்து இப்ப இப்ப கால் மேல ஏறுச்சுல்ல, அப்போ புட்டு கீழ இறங்கணும் இதானே நியாயம். ஸோ, அப்ப புட்டு கீழ இறங்கணும்னா, இந்த 83,500 இந்த கால் ஆப்ஷன் ரூ. 24 இந்த 107 இந்த ரூ. 6 வந்து அப்படியே இது வந்து மைனஸ் வந்து ஒரு 194 பாயிண்ட் வரணும். இது வந்து மைனஸ் வந்து 176 பாயிண்ட் வரணும். இது வந்து மைனஸ் வந்து 93 பாயிண்ட் வரணும். சரிங்களா? இதான் இதோட அர்த்தம். பட் வந்து அந்த மாரி நடக்கல. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் நடந்திருக்குன்னு. இங்க பாருங்க 83,500 கால் ஆப்ஷன் 2:55க்கு 13 மணி அதாவது ரூ. 11 வந்து லோல இருந்தது. 11லேருந்து 200 பாயிண்ட் மேல போயிருக்கு. பார்த்தீங்களா? 218 பாயிண்ட் மேல போயிருக்கு. அப்ப 86,500 சேம் இதோட கால் ஆப்ஷன் இது. புட் ஆப்ஷன் வந்து பாருங்க ரூ. 40ல இருந்து 0 ஆயிருக்கு. அப்போ இங்க 200 பாயிண்ட் மேல போச்சுன்னா, இங்க 200 பாயிண்ட் கீழ போணும். ஆனா நடக்கல. இது வந்து ஒரு ஃபால்ஸ் தான். சரிங்களா? அதாவது இது வந்து தப்பா நடந்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாரி நடக்கும். ஸோ, அதனால வந்து நம்ம வந்து இதே நம்பிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ, ஹீரோ டூ ஜீரோ வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு நடந்துருச்சு. ஆக்சுவலா உண்மையான ரீசன் படி நடந்திருக்க கூடாது. நடந்தா இதான் ஃபால்ஸ் கண்டிஷன் சரிங்களா? ஸோ, நடந்துருச்சு. சரி ஓகே. நடந்துருச்சு விட்டுருங்க. பட் இதே மாரி எல்லா எக்ஸ்பர்ட்லயும் நடக்குமான்னு கேட்டா, வாய்ப்பில்ல. கண்டிப்பா இருக்காது. நீங்களே உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்க பாருங்க 83,700 இது வந்து அட் த மணி. ஸோ, மார்க்கெட் முடிஞ்சது வந்து 83,712 அதுவும் ஏன் முடிஞ்சது, எப்படி முடிஞ்சதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க. இது வந்து ஹீரோ டூ ஜீரோ ஆயிடுச்சுன்னு போட்டிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து ஹீரோ டூ ஜீரோ ஆயி நம்ம பாயிண்ட்லாம் வந்து அதாவது இது எப்படியே போனாலுமே, நம்மது வந்து கரெக்ட்டா தான் மூவ் ஆயிருக்கு. அதாவது இங்க பாருங்க. இது வந்து என்னோட சீசா அதாவது சீசா மாரி போட்ட சார்ட். இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கும்போது, இது வந்து செகண்ட் பாயிண்ட் கீழ இருக்கு. ஸோ, மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து செகண்ட் பாயிண்ட் கீழ தான் இருந்தது. இது வந்து மேல இருந்தது. ஸோ, இது வந்து கால் தான் டினோட் பண்ணுது. ஸோ, நம்ம என்ட்ரில இருந்து நான் சொன்ன மாரி ரூ. 800 வந்து கரெக்ட்டா போயிருக்கு. ஓகே கைஸ். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ, இது வந்து நான் சொன்ன மாரி கால் சைடு மூவ் ஆயிருக்கு. ஸோ, இது சென்செக்ஸு. இது நிஃப்டியும் பாருங்க. செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கும் வரைக்கும், செகண்ட் பாயிண்ட் டூ தேர்ட் பாயிண்ட் போயிருக்கு. இது செகண்ட் பாயிண்ட் டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது கீழயே போயிருக்கு. ஸோ, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த சீசா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்ட்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. இந்த ஆப்ஷன் கால்குலேஷன்ல எந்த ஒரு தப்பும் இல்ல. இது கரெக்ட்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் ஃபர்ஸ்ட்டு 2 டைம் வந்து நமக்கு எஸ்எல் ஹிட் ஆனதுல தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு.
ஸோ 3 டைம் கிடைச்ச என்ட்ரி வந்து இதுதான். இது வந்து 2ண்ட் டைம் கிடைச்ச என்ட்ரி இங்க எஸ்எல். அடுத்து 3 டைம் வந்து 12 மணி தான் கிடைச்சிருக்கு. 12 மணிக்கு நம்ம வந்து என்ட்ரி 12:05க்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா, அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் வந்து கீழயே போகல. 563 கீழ. ஃபுல்லா தான் மேல போயிருக்கு. ஸோ நம்ம என்ன 0 டூ 0 மூவ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, மார்க்கெட் இன்னைக்கு எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, எங்கனாலும் சரி, இந்த ஆப்ஷன்ஸ் பிரீமியம் வந்து முன்னாடியே சொல்லும். அது என்ன முன்னாடியேன்றது இப்ப நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன். இங்க பாருங்க. இப்போ நம்ம சீசா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சக்சஸ் ஆயிடுச்சா? சென்செக்ஸ் இது வந்து நிஃப்டி. ஸோ இது மேல போயிருக்கு. இது கீழ வந்திருக்கு. ஸோ கரெக்ட்டா அது மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இத நான் இப்போ குளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க பாருங்க. இப்போ ஆ இங்க பாருங்க. இப்ப மார்க்கெட் வந்து இது வந்து 3:30 மணிக்கு எடுத்த சார்ட் இங்க பாருங்க. 3:31 அதாவது 3:30 மணிக்கு நான் போஸ்ட் வந்து 3:30க்கே குடுத்துட்டேன். இங்க பாருங்க. அப்போ வந்து மார்க்கெட் வந்து 83,706ல இருந்தது. பட் இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 83,706 இங்க வந்து குளோஸ் ஆயிருக்கு. கரெக்ட்டா இங்க குளோஸ் ஆயிருக்கு. மேல காட்டியிருக்கு. பட் இங்க வந்து கால் ஆப்ஷன் வந்து 83,700 வந்து ரூ. 12 காட்டுது. ஓகேங்களா? அதே மாரி கரெக்ட்டா ரூ. 12 ஏன் காட்டுதுன்னா, 700க்கு மேல ரூ. 12 800க்கு கீழ வந்து ரூ. 12 மைனஸ் பண்ணா ரூ. 88 தான். ஸோ அந்த ரூ. 88 இங்க கரெக்ட்டா இருக்கா? ஸோ இந்த 88 + 12 இது 2யும் கூட்டுங்க. கரெக்ட்டா 100 பாயிண்ட் வரும். அதாவது இதுக்கு இடைப்பட்ட தூரம் 83,700லேருந்து 83,800க்கு 100 பாயிண்ட் இருக்கு. அந்த 100 தான் இங்கேருந்து 12 இங்க 88ன்னு கரெக்ட்டா பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கால்குலேஷன் படி இப்ப 83,700 + இந்த ரூ. 12 போட்டா 83,712 வரும். பட் இங்க வந்து 707 தான் இருக்கு. ஸோ இதத்தான் நான் வந்து 83,712ல வந்து குளோஸ் ஆகும்னு சொல்லி குடுத்துருந்தேன். கரெக்ட்டா அதன்படி அடுத்த 1 நிமிஷத்துலயோ, 2 நிமிஷத்துலயோ மார்க்கெட் அப்டேட் பண்ணி 83,712ல நமக்கு வந்து அப்டேட் பண்ணி குடுத்துருக்காங்க. இது ஏன் குடுத்தாங்கன்றது ஆப்ஷன் கால்குலேஷன்ல நான் தெளிவா சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு மூவ் ஆகும். இத பேஸ் பண்ணி தான் நம்ம இண்டெக்ஸ் மூவ் ஆகும். இதுதான் ஒரிஜினல். இதுதான் ரியல் காய்ஸ் சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து ஆப்ஷன்ஸ் அதாவது இண்டெக்ஸ் சார்ட்ட நான் என்னைக்குமே காட்டுனதே இல்ல உங்ககிட்ட. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இவ்வளோ நாள் வந்து ரெக்கார்டிங்ஸ் போட்டுட்ருக்கேன். எந்த ரெக்கார்ட்லயும் இண்டெக்ஸோட சார்ட்ட நான் காட்டுனதே இல்ல. நான் காட்டுனது எல்லாமே இந்த மாரி ஆப்ஷன்ஸ் பிரீமியமோட இந்த மாரி ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்டோடயும், அப்புறம் அந்த ஆப்ஷன் செயின் அனலிசிஸ் தான் காட்டியிருக்கேன். ஏன்னா இதுதான் மூவ்மெண்ட்டு. இதுதான் முன்னாடியே காட்டும். மார்க்கெட் எவ்வளோ தூரம் போப்போது அப்படின்றதையும் இதுதான் இண்டிகேட் பண்ணும். எந்த சைடு போடுறதுன்றது இதுதான் இண்டிகேட் பண்ணும். எவ்வளோ தூரம் போப்போன்றது எல்லாமே இது ஆப்ஷன் செயின் தான் இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்ப்பீங்களான்னு. அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல எல்லாமே எங்கெங்கலாம் மார்க்கெட் அதாவது எங்கெங்கலாம் பையர், செல்லர் அதிகமா இருக்காங்கன்றத காட்டும். ஆக்சுவலா அங்க வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல இப்ப பாருங்க, இப்ப மார்க்கெட் வந்து 25,500ல வந்து நிஃப்டி இருக்கு. அதாவது நிஃப்டி வந்து 25,500ல இருக்கு. அப்ப இங்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த 25,500 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2மே குடுத்து 2லயுமே 2,00,000 பேர், 2,00,000 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிருப்பாங்க. பட் அதுல பையர் எத்தன பேர், செல்லர் எத்தன பேர்ன்றது தெரியாது. அவங்க மொத்தமா என்ன சொல்லுவாங்கன்னா, மொத்தமாவே செல்லர்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே குழப்புறதுக்கு தான். அதுல பையர் இருக்காங்களா, செல்லர் இருக்காங்களான்னு தெரியாது. சரி பையரே இருந்தாலும், அப்ப 2 சைடுமே பையர் அதிகமா இருக்காங்கப்பா. அப்ப மார்க்கெட் எந்த பக்கம் போகும்? கால் போகுமா? புட்டு போகுமா? ஸோ இது எல்லாமே ஒரு டவுட். இது எல்லாமே குழப்புறதுக்காக அவங்க குடுக்குற ஒண்ணு. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நமக்கு தேவையானது எல்லாமே ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட்லயே நமக்கு வந்து காட்டிரும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் டேட்டாலயே நமக்கு தேவையானது நான் முன்னாடியே சொன்னேன். ஸ்ட்ரைக் பிரைஸு, எல்டிபி, அப்புறம் ஐவி. இந்த 3 தான் நமக்கு தேவை. மத்த எதுவுமே நமக்கு தேவையில்ல. சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தர் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுமே இன்னொரு நண்பர் கேட்டாரு. நிஃப்டி டுமாரோ நிஃப்டி வில் ஃபால் அப்படின்னு. அதாவது நிஃப்டி இறங்குமா? இல்ல ஏறுமான்னு கேட்டிருந்தாரு. நான் இதுக்கு முன்னாடியும் பல வீடியோல சொல்லியிருக்கேன். மார்க்கெட்ட என்னைக்குமே பிரெடிக்ட் பண்ணாதீங்க. நம்ம நெனச்ச மாரிலாம் மார்க்கெட் போகாது. ஏன்னா இப்ப பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து மார்க்கெட் வந்து கீழ இறங்குமான்னு கேட்டிருக்காரு. நான் வந்து ஒண்ணு இறங்கும்னு சொல்றேன். இல்லன்னா மேல ஏறும்னு சொல்றேன். இப்ப நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கங்க. இப்ப மார்க்கெட் வந்து அவர் கேட்ட மாரி நான் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்ப என் பேச்ச கேட்டு நாளைக்கு வந்து மார்க்கெட் எங்க போனாலும் சரி, அவர் வந்து புட் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. ஆனா மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாவும் சரி, இல்ல ஃபண்டமெண்டலாவும் சரி, இல்ல ஏதோ ஒரு சைட்ல வந்து சார்ட்லயும் பார்த்துட்டு மேல தான் போகுதுன்னா, அவர் வந்து அவரோட மைண்ட் வந்து முன்னாடியே செட் ஆயிருக்கும். புட் சைடு தான் போகும்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்து எல்லாமே புட் என்ட்ரியா எடுத்துட்டு இருப்பாரு. இல்ல புட் சைடே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு என்ன சொல்றது? அது வந்து ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். பட் வந்து உண்மை என்னன்னு கேட்டா, உண்மை அதெல்லாம் கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு தான் தெரியும். மார்க்கெட் எங்க போப்போகுதுன்றது. அத டிசைட் பண்ண போறது இந்த ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட் தான். சரிங்களா கைஸ்? நான் மறுபடியும் சொல்றேன். மார்க்கெட்ட என்னைக்குமே பிரெடிக்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் எதுவுமே தெரியும். இப்ப
இது வந்து நாளைக்கு சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு. ஸோ, அடுத்த எக்ஸ்பைரி 15 ஜூலையோட கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனோட இந்த மணி பாயிண்ட் எடுத்திருக்கேன். இதில என்னன்னா, பாயிண்ட் வேரியேஷன் அதிகமா இருக்கு. இப்ப இந்த மணியில இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும், செகண்ட் பாயிண்ட்டுக்கும் 300 பாயிண்ட் தான் வித்தியாசம். இங்கேயும் பாருங்க சேம் 300 பாயிண்ட்டு. அடுத்து புட் சைட்ல பாருங்க, செகண்ட் டூ தேர்ட் பாயிண்ட்ல ஒரு 400 பாயிண்ட் வித்தியாசம். ஆனா கால் சைட்ல பாருங்க, செகண்ட் டூ தேர்ட் பாயிண்ட் வந்து 800 பாயிண்ட் வந்து வித்தியாசம் இருக்கு. இது வந்து அப்டேட் ஆகல. பட் நம்ம வந்து என்னன்னா, இப்ப இது வந்து 400 பாயிண்ட் இறங்குச்சுன்னா, இது 400 பாயிண்ட் ஏறும். ஸோ, நமக்கு வந்து இங்க என்ட்ரி கிடைச்சா, கால் சைட்ல என்ட்ரி கிடைச்சா, இங்க எவ்வளோ பாயிண்ட்ல வந்து டார்கெட் அச்சீவ் ஆகுதோ, அவ்வளோ பாயிண்ட் மட்டும் எடுத்தாலே போதும். சரிங்களா? அடுத்தது இது வந்து நிஃப்டி. இப்ப நிஃப்டி பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் இது வந்து புட் ஆப்ஷன். 25,400 கால் ஆப்ஷன், இங்க 25,600 புட் ஆப்ஷன். இது முடிஞ்ச இடம் பாருங்க. முடிஞ்ச இடத்துலேருந்து கீழ தான் இருக்கு. இப்போ கால் ஆப்ஷன்னா மேல தான் நான் பாயிண்ட் குடுத்துருக்கணும். ஆனா ஆப்ஷன் பிரீமியம் வந்து அப்படி கன்னா பின்னான்னு இருக்கு. கீழ விழுந்திருக்கு. புட் ஆப்ஷன் இது வந்து இது கீழ இருந்து மேல போகுது. இது வந்து மேல இருந்து கீழ வருது. இப்போ ஜிக்ஸாக் படி ஆப்ஷன் பிரீமியம் கால்குலேஷன் கரெக்ட்டா தான் இருக்கு. பட் நாளைக்கு இந்த ஆப்ஷன் பிரீமியம் வந்து இங்க இருக்காது. அதாவது சாரி ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இங்க இருந்திருக்காது. அதாவது இது என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்போ, கேப் டவுனோ நடக்க போகுது. இது வந்து உறுதி. இது எதனால சொல்றேன்னா, ஆப்ஷன் கால்குலேஷன் வந்து மேட்ச் ஆகல. இந்த பிரீமியம்ஸ் வந்து இங்க வந்து மேட்ச் ஆகல. ஆக்சுவலா இங்க எப்படி இருக்கணும்னா, சென்டர் பாயிண்ட்ல பிரேக் ஈவன் பாயிண்ட்டும், செகண்ட் பாயிண்ட்டும், இதுக்கு மேல தேர்ட் பாயிண்ட், இதுக்கு கீழ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். சேம் இந்த சைடும் இங்க முடிஞ்ச இடத்துல இருந்து செகண்ட் பாயிண்ட் இருக்கணும். இதுக்கு மேல தேர்ட் பாயிண்ட், இதுக்கு கீழ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். பட் வந்து அப்படி அமையல. இதனால நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப், கேப் டவுன் ஆகும்னு உறுதியா சொல்ல முடியும். ஸோ, நாளைக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்க என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வரும்? இங்க அதாவது கால் சைட்ல என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்? புட் சைட்ல என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்றத நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதும் நான் வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். டெலிகிராம்ல இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ, நான் சொன்ன விஷயம் புடிச்சிருந்தாலோ, இல்ல புதுசா இருந்தாலோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இப்போ இது வந்து சென்செக்ஸோடது. இப்போ சென்செக்ஸ்ல பாருங்க, முடிஞ்ச இடத்துலேருந்து செகண்ட் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட், இதுக்கு மேல தேர்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ, இங்கேயும் பாருங்க, முடிஞ்ச இடத்துல இருந்து மேல தேர்ட் பாயிண்ட், கீழ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சென்டர்ல வந்து செகண்ட் பாயிண்ட் இருக்கு. இந்த மாரி நிஃப்டில அமையல பாருங்க. ஸோ, நிஃப்டில வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டுக்கு விழுந்திருக்கு. அதாவது கால் சைடு வந்து இப்பவே அங்க வந்து அதிகமான பிரீமியம்ஸ் இருக்கு. புட் சைட்ல கம்மியான பிரீமியம்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. ஸோ, இந்த ஆப்ஷன்ஸ் கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணேன்றது நான் பெய்டு கோர்ஸ்ல தான் சொல்லுவேன். ஸோ, அத பேஸ் பண்ணி இங்க வந்து கால் சைட்ல ஆல்ரெடி ஹெவியா இருக்கு. ஸோ, இது கரையணும்னு காட்டுது. புட் சைட்ல கம்மியா இருக்கு. ஸோ, இங்க வந்து அதிகமா போணும். அதாவது புட் சைட் போகணும்னு டினோட் பண்ணுது. ஸோ, நாளைக்கு மார்க்கெட் வந்து எங்கனாலும் ஓப்பன் ஆகலாம். பட் கேப் அப், கேப் டவுன் கண்டிப்பா ஆகும். கேப் அப்போ இல்ல கேப் டவுனோ கண்டிப்பா ஆகும். இது வந்து ஆப்ஷனோட கால்குலேஷன் வந்து எனக்கு சொல்லுது. ஸோ, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் மாறும். பட் இந்த பிரீமியம் கால்குலேஷன் அப்படியே தான் இருக்கும். இந்த செகண்ட் பாயிண்ட் டூ தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இதெல்லாம் எதுவுமே மாறாது. ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் மாறும். ஓகே கைஸ். நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா சேஞ்ச் இன் ஓஐ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து வந்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. இங்க பார்க்க வேண்டியது 3 விஷயம் தான். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், இந்த எல்டிபி, அப்புறம் ஐவின்னு சொல்றது. அப்புறம் அத பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பிரீமியம் பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல கால் ஆப்ஷன் இருந்தா அது கால் சைடும், புட் ஆப்ஷனுக்கு மேல இருந்தா புட் சைடும் அவ்வளோ போகும். இதுதான் உண்மையான ரீசன். ஸோ, மத்தது எல்லாமே ஃபேக்கு தான். ஓகே கைஸ். தேங்க் யூ.